நேபாள பெருவெள்ளம் தொடர்பாக நேபாள பிரதமர் பாலேந்திர ஷாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தி நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று பிரதமர் பாலேந்திர ஷாவுக்கு உறுதியளித்துள்ளார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்த கூடுதல் விவரம். நிச்சயமாக நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள இயற்கை பேரிடர் குறித்து தற்போது ராசுவா மாவட்டத்தில் சீனா நேபாள எல்லைக்கு அருகே உள்ள போட்டோ கோசி ஆற்றின் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இதனால் பல குடியிருப்பு பகுதிகள், சாலைகள், பாலங்கள் மற்றும் நீர்மின் திட்டங்களும் சேதமடைந்துள்ளது. இதன் தொடர்பாக மண் சரிவு, பாறை சரிவு ஏற்பட்டிருக்கலாம் எனவும் அதிகாரிகள் முதல் கட்டமாக அந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். நேபாள அதிகாரிகள் மதிய நேர தகவலின்படி குறைந்தது 7 பேர் உயிரிழந்ததாகவும் 25 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த நிலையில் பின்னர் சர்வதேச செய்தி நிறுவனமாகவும் குறைத்துள்ளது. 8 முதல் 9 உயிரிழப்புகள் குறித்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் பல காணாமல் போயிருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. நேபாள ராணுவ ஆயுதம் மற்றும் ஆயுதப்படை மற்றும் காவல்துறையின் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். 14 ஹெலிகாப்டர் மூலமாக தேடுதல் பணியும் தற்போது மீட்பு பணியும் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. ராசுவா மட்டுமின்றி தாதிக்கு, சித்தவார் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளன. ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக உயரமான பகுதிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீனாவின் திபெத் பகுதியில் உள்ளிட்ட எல்லை பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கலாம் என்ற செய்தியும் தற்போது வெளியாகியுள்ளது. இதே போன்ற சாலை, மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு பாதிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக இது சாதாரணமான மண் சரிவு மட்டுமல்லாமல் மண், பாறை சரிவு அல்லது பிற காரணங்களால் ஏற்படக்கூடிய திடீர் வெள்ளப்பெருக்காகவும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. குறிப்பாக இந்திய பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக அந்த நாட்டில் தற்போது அந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக காணாமல் போன இந்தியர்கள் மற்றும் அவர்களை தேடுவதற்கான பணிகளுக்காக இந்திய அரசு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து தற்போது வரை இந்திய அரசு என்பது தற்போது நேபாளத்தில் உள்ள இந்த திடீரென நிலச்சரிவின் காரணமாகவும் அங்கு ஏற்பட்டுள்ள இந்த பேரிடர் மீட்பதற்காக தங்களுடைய தேவையான உதவிகளை செய்வதற்காகவும் நாங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் பாரத பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அந்த பகுதியில் ஹெலிகாப்டர் மூலமாக மண் சரிவில் புதைந்துள்ளவர்களை தேடும் பணியில் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. செல்வராஜ், தற்போது நேபாளத்தில் பெருவெள்ளம் ஏற்பட்டு இந்தியர்கள் சிலரும் காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களை மீட்பதற்கான என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது செல்வராஜ்? குறிப்பாக நாம் ஏற்கனவே தெரிவித்தது போது 14 ஹெலிகாப்டருக்கு மூலமாக தேடுதல் பணி என்பது தற்போது துவங்கப்பட்டுள்ளது. அந்த மீட்பு பணியினர் பயன்படுத்துவதற்காக பல்வேறு அந்த பேரிடர் மீட்பு குழுவினரும் தற்போது அந்த பகுதியில் சென்று அந்த மண்ணில் யாரேனும் புதைந்துள்ளார்களா, குறிப்பாக சுற்றுலா செல்லக்கூடிய நபர்களாக இந்தியர் மற்றும் தமிழர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்பது தொடர்பாகவும் மற்றும் வேறு யாரும் அந்த மண்ணில் புதைந்துள்ளார்களா என்பது தொடர்பாக 14 ஹெலிகாப்டர் மூலமாக தேடும் பணி என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து நேபாளம் முழுவதுமே தற்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலையாக நிலவிக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் தற்போது மண் சரிவு மற்றும் பாறைகள் சரிவின் காரணமாக இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது. இவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை என்பது தொடர்ந்து நேபாள அரசு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்தியாவிலிருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காகவும் நேரடியாக பாரத பிரதமர் மோடி தயாராக இருப்பதாகவும் அதற்காக பேரிடர் மீட்பு குழுவினர்களும் நேரடியாக நேபாளத்துக்கு தேவைப்பட்டால் உடனடியாக அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து இது போன்று அந்த மண்ணில் அவர்களை நேரடியாக கண்டறியப்பட்டு அவர்களை மீட்பதற்கான பணி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. செல்வராஜ், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.